நான் என்ன விரும்புகிறேன், என்ன வாஞ்சிக்கிறேன் என்பதை தேடுவதை பார்க்கணும். அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன தேடுகிறான்னு பார்க்கணும். 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், கடைசி காலங்கிறது கொடிய காலம். எப்படி இது கொடிய காலம்னு அறிய முடியும் என்றால், மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்க. ஒரு மனுஷன் தற்பிரியன் என்ன? தன் சுயத்தின் மேல பிரியமா இருப்பான். ஒரு மனிதன் சுயத்தின் மேல பிரியமா இருக்கிறான் என்றால் சுயத்தில் தான் அவன் கமிட்மெண்ட்டாக இருப்பான், அர்ப்பணிப்பா இருப்பான். எந்த காரியம் சுயத்தை திருப்திப்படுத்தும், எந்த காரியம் இவனுடைய மாம்சத்தை இன்பமாக்கும் என்ப அதில் தான் அவன் கமிட்மெண்ட்டாக இருப்பான். அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் நிறைய மக்கள். யாரை குறித்தும் கேர் பண்ண மாட்டாங்க, யாரை குறித்து சிந்திக்க மாட்டாங்க. மக்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். மக்களை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களை யூஸ் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னா குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள பற்றி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. நமக்கு வேலை முடிஞ்சிருச்சுல்ல, நமக்கு லாபம் கிடச்சிருச்சுல்ல, அப்புறம் அவங்கள பற்றி சிந்திக்கிறதுக்கு என்ன? நான் எனது என்னுடைய. அதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். அந்த முதல் காரியம்தான் கீ. அதன் விளைவாக வருகிறதா மற்ற எல்லாமே. எப்படி மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியர. தேவனை பிரியப்படுத்த விரும்ப மாட்டாங்க, அவங்க சுகபோக பிரியராக இருப்பாங்க. தேவனை பிரியப்படுத்த நினைக்க விரும்புகிற மக்கள் தேவனுடைய காரியங்களில் கமிட்மெண்ட்டாக இருப்பாங்க. சுயத்தை பிரியப்படுத்த நினைக்கிற மக்கள் தங்களோட சுயத்தில் எப்படி திருப்திப்படுத்தலாம், எப்படி சந்தோஷமாக இருப்பது. உலக மனிதன் மகிழ்ச்சியை தேடுறான். மகிழ்ச்சி தான் அவன் சென்றடைய வேண்டிய தெய்வமாக பார்க்குறான். மகிழ்ச்சி அடைவதற்கு பணத்தை செலவழிப்பான், தன்னோட சொத்தை செலவழிப்பான், தன்னோட நேரத்தை செலவழிப்பான். எல்லாத்தையும் அவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது. அதனால அடுத்தவன் நாசமாக போகிறான், அடுத்தவன் ஒளிஞ்சு போகிறான், அதுன்னு முக்கியம் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்ல இதில். அதான் உலக மனிதன். ஏன்னா அவன் தேவ பிரியன் கிடையாது, சுகபோக பிரியன். என்னோட சுயத்துக்காக நான் வாழ விரும்பலை. வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய நோக்கத்துக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக, எதற்காக நம்ம அழைத்தாரோ, எதற்காக கிரயம் கொடுத்தாரோ அதுக்காக வாழ விரும்புகிறேன். நான் தேவ பிரியனா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நான் என்ன விரும்புகிறேன், என்ன வாஞ்சிக்கிறேன் என்பதை தேடுவதை பார்க்கணும். அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன தேடுகிறான்னு பார்க்கணும். நான் என் சுயத்தை மட்டும்தான் விரும்புகிறேன்னா என்னுடைய ஆசை என்ன அதான் பார்ப்பேன். வளர்ந்த மனிதனுடைய வாஞ்சிங்கிறது என்னுடைய ஆசை இல்லை, அவருடைய ஆசை. அவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், என்னை கொண்டு என்ன நிறைவேற்ற விரும்புகிறார், நான் எனக்காக நியமித்திருக்க ஓட்டம் என்ன, அப்படி வாழ்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். இதை நிறைவேற்றுவதற்காக மற்ற எல்லாமே இணைஞ்சு வரணும். அவர் என்ன விரும்புகிறார், என்ன வாஞ்சிக்கிறாருங்கிறது மட்டுமல்ல, அவர் என்ன விரும்புகிறாரோ என்ன வாஞ்சிக்கிறாரோ அதை செய்வதற்கு நான் கமிட்டடாக இருக்கணும். அதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கணும், ஈல்டு பண்ணக்கூடிய மனிதனாக இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் வாழணும். ஆனால் அப்படித்தான் இருக்கான்னு கேட்டோம்னா துரதிருஷ்டவசமாக கிடையாது. நான் சொல்கிறது முழு கிறிஸ்டன்றத்தை சொல்கிறேன், முழு கிறிஸ்தவ உலகத்தை சொல்கிறேன். அப்படி இல்லை. சில மக்கள் சிஇஓ இருக்காங்க இன்னமும். சிஇஓன்னு தெரியும் இல்லையா? கிறிஸ்மஸ் ஈஸ்டர் ஒன்லி. சர்ச்சுக்கு எப்போ போவீங்க? கிறிஸ்மஸ் போவேன், அடுத்து ஈஸ்டர், அப்புறம் அவ்வளோதான். அது ஒரு குரூப்பு. அவங்க அதுக்கு மேலே தங்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, எதையும் வாஞ்சிக்கூடாது அப்படி நினைக்கிற குரூப்பு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபை கூடுவதை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாத இருப்பமாக இருக்கு. வரணும், தேவன் என்ன விரும்புகிறார், என்ன வாஞ்சிக்கிறார் அதை கேட்டு அதை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கணும்.
அதான் கர்த்தருடைய விருப்பங்க. சில மக்கள் இன்னும் கொஞ்சம் போகிறாங்க, மாதத்துக்கு 2-3 தடவை வருவேன். அவங்க வருவாங்க, ஆராதிப்பாங்க, முடிஞ்சால் ஆராதிப்பாங்க, இல்லாட்டா ஒரு பிரசங்கத்தை கேட்டு அதுக்கு மார்க்கு போட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட அதுக்கு மேலே எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நான் சர்ச்சுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். நீங்கள் ஐயோ நீங்கள் நல்லா கவனிங்க, நான் சர்ச்சுக்காக சொல்லலை. நீங்கள் சர்ச்சுக்கு செய்யலை, கர்த்தருக்கு செய்ய விரும்பலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு நீங்கள் செய்ய விரும்பலைன்னு அர்த்தம். சில மக்கள் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, என்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, நான் எதையும் செய்வேன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நான் வேறு சர்ச்சுக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே நான் சந்தா மட்டும் கட்டினா போதும், என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. போங்க, நான் வாழ நினைக்கிறேன். உங்களை கொண்டு தேவன் என்ன விரும்பினாரோ அதை உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றிடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், பாதியிலே எஸ்கேப் ஆயிட்டேங்கல்ல, ஓட்டத்தை முடித்தேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டங்கிறது எனக்காக ஒரு என்ன நியமித்தாரோ அந்த ட்ராக்ல ஓடுனேன், ஓடி ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவரும் அப்படித்தான். அவர் எப்படி பிதாவாகி தேவனுக்கு கமிட்டடாக இருந்தாரோ அதே போல் நாமும் கமிட்டடாக இருக்க விரும்புகிறார். அன்னைக்கு அவர் கமிட்மெண்ட்டாக இல்லை, அர்ப்பணிப்போடு இல்லைன்னா என்ன இருக்கும், நம்ம நிலைமை என்ன இருக்கும்? சிலுவையில் கெத்செமனையில் விட்டார், வேணாங்க விடுங்க, ஐயோ நான் அதை லேசான கொடி லைட்டாக விடுவீங்க, ரைட்டாக கீறி விடுவீங்க, ரத்தம் சிந்திடலாம் நினச்சேன். இது பெரிய பொல்லாப்பலாச்சு, பாய் சொல்லியிருக்கலாம். செய்யலையே, முற்றுமுடிய நின்னாருங்க. மனிதனை மீட்பதுக்கு எவ்வளோ செய்யணும், எவ்வளோ கிரயம் கொடுக்கணும், எவ்வளோ தூரம் போகிறதுக்கு நான் ரெடினர். அதான் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு. அதே அன்பை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கும் கிறிஸ்தவத்தில் ஒரு சின்ன கூட்டம் இருக்கு, யாருமே இல்லைன்னு சொல்ல, ஒரு சிறு கூட்டம் இருக்கு. அந்த சிறு கூட்டம் தான் என்ன நினைக்கிறேன், எதற்குள்ள போறேன், என்னுடைய பிரச்சனை என்ன, என் போராட்டம் என்ன, என்னுடைய சவால்கள் என்ன, எதுவுமே யோசிக்காமல் ஆண்டவருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஆயத்தமாக இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு. ஒரு சின்ன கூட்டம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை, ஒரு சிறு கூட்டம் இருக்கு. என்னுடைய பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன, சவால் என்ன, எதுக்குள்ள போறேன், அதை பத்தி கண்ணுக்காத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு ஆளை நான் இருக்கேன்.